ஹாய் வியர்ஸ், வாங்க எனக்கு ஈஸியாக ரவா கிச்சடி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததும் அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்குனதும் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் வெறுமனே உருளைக்கிழங்கும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்குனதும் இப்போ 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுங்க. மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் நான் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் 1 கிளாஸ் ரவை உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ, என்ன அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதித்ததும் ரவையை போட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.